பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீவாமிர்தம் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் ஒரு 10 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் இது நாட்டு மாட்டு கோமியம் ஒரு 10 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 2 கிலோ வாங்கியிருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கழனியினுடைய மண் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 20 லிட்டர் 200 லிட்டர் தண்ணி 200 லிட்டர் தண்ணி கேன் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை கலக்கும் போது அந்த வந்து ஜீவாமிர்தம் சொல்லிட்டு தேவையான ஊட்டச்சத்து இதுக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசாயன இது பண்ணுறாங்களோ டிஏபி காம்ப்ளெக்ஸ்லாம் போடுறாங்களோ அதே பதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அது வந்து இதுக்கு ஆனால் இது வந்து ஒரு சக்தி கிடைக்காது. அது எட்டுனுக்கும் கொஞ்சமாக தந்துட்டோம், ஃபுல்லாக ஊற்றிட்டுருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை கலக்க போதும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணம் இருக்குங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர் காமித்திக்கோசம் இது பண்ணேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 10 லிட்டர் சாணம், 10 லிட்டர் கோமியம், நாட்டு சர்க்கரை 2 கிலோ. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண், இந்த வயலினுடைய மண், இதனுடைய மண் இதை கலக்கி கொடுக்கும்போது இந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து இப்படி தான் வந்து இயற்கை முறையில் நம்ம கொடுக்குறோம். அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். திருவேங்கடம். நன்றி.